இப்போ அதை வரையறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று, அப்புறம் பென்சில், அடுத்தது நான் அது வரைகிறதுக்கு கலர் பென்சில் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 3 கலர் பென்சில். ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்டிலே சிம்பிளாக மோட்டு கேரக்டராக வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ மோட்டு போட்டில் வர மோட்டு கேரக்டர் தான் வரைய போகிறோம், அந்த கார்ட்டூன் கேரக்டர் தான். சரி வாங்க இப்போ வரைவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், எப்போதுமே வரையும் போது கொஞ்சம் ஸ்லோவாக வருங்க, லைட்டாக வரைங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக வரைங்க. தலைக்கு அவருக்கு மேலே முடி இருக்காது, சைடில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் இந்த கர்வ் ஒன்று வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு டாப்புக்கு. ஸோ வரைஞ்சிட்டு ஸோ இங்கே வரையும் போது லைட்டாக இங்கே வந்து காதுக்கு ஒரு ஷேப் போட்டு, ஸோ பார்த்திங்கன்னா கழுத்தான இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த சைடு எப்படின்னா இங்கேயும் லைட்டாக வந்துட்டு இங்கே காது வரமே வரும். ஸோ அப்புறம் இங்கே ஒரு இங்கே வந்துட்டு அவருக்கு வந்து சைடெலாம் முடி இருக்கும். ஸோ இப்போ லைட்டாக அப்படி போட்டுடலாம். ஸோ அதுமாரி இங்கேயும் லைட்டாக கொஞ்சம் இருக்கும் காது ஓரமாக. ஸோ பார்த்திங்கன்னா தலை வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ அப்படியே உடம்பு பாட்டு அப்படியே வரையலாம். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ வந்து கையில் வந்து தட்டில் வந்து சமோசாலாம் வச்சுருக்க மாரி வரைய போகிறோம். ஸோ அப்படியே லைட்டாக நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் மட்டும் வரைகிறேன். ஏன்னா அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வரையலாம். ஸோ எப்போதுமே அவுட்லைன் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லாவே வரும். ஸோ இப்போ சமோசா வரைகிறேன். நான் இப்போதைக்கு வெறும் அவுட்லைன் மட்டும்தான் வரைகிறேன். ஸோ இங்கே வந்து கை வரைகிற மாரி, இங்கே வந்து கையில் வச்சுருக்கிற மாரி வரையலாம். ஸோ இங்கே வந்து தட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கலர் அடித்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கலர் அடிக்காமல் ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு வச்சுருவோம். ஸோ அப்படியே இப்போ வந்து உடம்புக்கு வரைஞ்சிட்டு, ஸோ இப்போ காலும் அப்படியே வரைஞ்சிடலாம். லைட்டாக கர்வ் மாரி போட்டு காலை வரைஞ்சிடுங்க. ஸோ அப்புறம் இங்கே லைட்டாக திருப்பி போட்டு கால் இங்கே வரைஞ்சிட்டு இது பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு சைடு கால் வரைஞ்சி இன்னொரு சைடு அப்படியே ஒரு கர்வ் மாரி போட்டு ஷூ வரைஞ்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா கால் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ இந்த சைடில் உடம்பு போட்ட மாரி எப்படியே போட்டு ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம கை வரையுமே வரையலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து முக்கால்வாசி வரைஞ்சாச்சு. ஸோ கை வந்து கையில் உள்ள கேப் ஒரு மாரி வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அவுட்லைன் மட்டும் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்கலாம். எப்படின்னா நான் கலரிங் மூலிமா அப்படியே கலர் அடிக்கும் போது அப்படியே வரைஞ்சிருவேன். ஏன்னா இப்போ ஒன்று எல்லாத்தையும் காமிச்சா உங்களுக்கு லேட் ஆகும் காமிக்கிறதுக்கு. ஸோ வரையும் போதே அப்படியே வரைஞ்சிட்டா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க கலர் அடிக்குது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபேஸ் கொஞ்சம் வரைஞ்சிடலாம்.
நான் இப்போ லைட்டாக வரதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும். ஒன்ஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டார்க்காக வரைஞ்சி இது பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா வரையும் போது கொஞ்சம் ஸ்பீடாக வரதுனால நமக்கு தெரியாது. கலரிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்கணும். அவர் கண் கொஞ்சம் பெருசாக இருமே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து கொடுக்கும்போது பிளாக் கலர் கொடுக்கும்போது நான் அப்படியே கொடுத்துட்றேன். சரி வாங்க இப்போது கலரிங் தருவோம். ஸோ மீசெல்லாம் வந்து பிளாக் கலர் அப்படியே கொடுத்துடலாம், பென்சிலில் வேணாம். ஸோ நான் பிளாக் கலர் கொடுக்கும்போது நான் அப்படியே கொடுத்துட்றேன். இந்த கண்ணுக்கும் வந்து பிளாக் கலர் கொடுக்கும்போது அதிலே பிளாக் கலரே வச்சிடலாம், பென்சிலில் வேணாம். பென்சிலில் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ இப்போது நான் இப்போ ஃபேஸுக்கு மட்டும் நான் கொஞ்சம் வரைஞ்சிடறேன். ஃபேஸுக்கும் கொஞ்சம் தட்டுக்கும் அப்படியே வரைஞ்சிட்றேன். நான் இப்போ கலரை போட்டு அடிச்சிட்றேன். ஸோ அடிக்கும் போது எப்போதும் கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க, பொறுமையாக அடிங்க. எதுக்கு பொறுமையாக அடிக்க சொல்லுங்கன்னா அங்கங்கே கேப் வரக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாச்சுன்னா அங்கங்கே கேப் வரும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, ஸ்லோவாக அடிங்க. சரி வாங்க இப்போ இந்த ஃபேஸுக்கும் தட்டுக்கும் நான் வரைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்ட்டு இந்த சமோசா உடம்பாட்டை பாதி முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பாதி அடிக்கணும். ஸோ இது அடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, ஏன்னா அது பொறுமையாக அடித்ததுனால. ஸோ அதேமாரி நீங்களும் பொறுமையாகவே அடிங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக அடிங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ அடுத்தது உடம்பாட்டு வரைக்கும் கொஞ்சம் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி எப்போதுமே ஸ்லோவாக அடிங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். சரி இது நல்லாவே வந்திருக்கு கலரிங்லாம். சரி வாங்க இன்னும் கொஞ்சம் பாதி உடம்பு அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ உடம்புலாம் வரைஞ்சாச்சு. ஸோ பார்க்க நல்லாவே வந்திருக்கு. ஸோ இது எனக்கு வரைகிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சரி வாங்க அடுத்தது இப்போ வந்து காலுக்கு வரைவோம். ஸோ இதேமாரி ஸ்லோவாக அடிங்க, பொறுமையாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லா வரும். ஸோ இங்கே வந்து தொப்பை இருக்கிற மாரி இருக்குது. ஸோ அதனால் தொப்பை இருக்கிற மாரி வச்சுருக்கேன் நான். அவர் தொப்பை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இப்போ காலுக்கு வரைவோம் வாங்க. ஸோ இதேமாரி பொறுமையாக அடிங்க, ஸ்லோவாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லா வரும். சரி வாங்க இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, வரைஞ்சி முடிச்சாச்சு. பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் வரைஞ்சி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் எடுத்து ஸோ எங்கெங்கே டார்க்காக இருக்குன்னு தெரியுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் லைட் ஆகிடுங்க. நம்ம பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ முடிஞ்சிச்சு, நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரியலாக இருக்க மாரி இருக்குது. ஸோ எப்போதும் கலர் அடிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக அடிங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே அவுட்லைன் வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் டார்க்காக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கலர் அடிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கலர் அடிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அடிங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்படி வரைஞ்சி பார்த்துமே நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.